I am Dr. Pushpa Nyanaraj. I am a dermatologist. வெயில் காலத்தில் நம்ம தோலில் பாதிக்கிற பல பிரச்சனைகளை பற்றி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் முக்கியமான ஒன்று நம்ம சூரிய வெளிச்சத்தில் இருக்கிற அல்ட்ராவயலட் கதிர். சூரிய வெளிச்சம்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது அந்த யூவி ரேஸ். அந்த அல்ட்ராவயலட் கதிர் நம்ம தோலை எப்படியெல்லாம் பாதிக்குது, அதை தடுக்கிறதுக்கு, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னா பண்ணலாம்ங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த சூரிய வெளிச்சத்தில் 3 வகையான அல்ட்ராவயலட் ரேஸ் இருக்குது. UVA, UVB, UVC. இந்த மூணுலேயும் UVA, UVB தான் பூமிக்கு அதிகமாக வருகிறது. அந்த UVC வந்து ஓசோன் லேயர்லேயே அது டிஃப்ளெக்ட் ஆகி போயிடுது. இந்த UVA, UVB கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னை அதிகமாக பாதிக்குது. அந்த UVA வந்து அதிகமாக நம்ம ஸ்கின் மேலே படுறதுனால நம்ம ஸ்கின்ல ஒரு சீக்கிரமாக ஒரு வயதான ஒரு தோற்றம் வர்றது, ஸ்கின்ல ஒரு சுருக்கம் வர்றது, இதெல்லாம் இந்த UVA ரேஸ்னால வர்றது. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கின்ல நம்ம கருப்பாக கலர் சேஞ்ச் ஆகிறது, இதெல்லாம் UVA ரேஸ்னால. UVB வந்து நம்ம ஸ்கின்னை எரிய வச்சிரும், அதாவது சன் பர்ன்ஸ் வர்றது இந்த UVB ரேஸ்னால வர்றது. ஸோ போத் UVA அண்ட் UVB நம்ம ஸ்கின்னை பல வகையில் பாதிச்சு அஃபெக்ட் பண்ணுது. இந்த UVA, UVB இது மட்டும் இல்லை, ஸ்கின் கேன்சர்ஸ் எஸ்பெஷலி UVA அதிகமாக பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு சில டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் கேன்சர்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வெயிலே வேலை செய்கிறவங்க, அக்ரிகல்ச்சுரல் லேபரர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்கின் கேன்சர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எல்லாரும் இந்த UV ரேஸ்லேருந்து நம்ம பாதுகாத்து கொள்கிறதுக்கு கண்டிப்பாக சில ப்ரிகாஷன்ஸ் நாம் எடுத்துக்கொள்ளணும். முக்கியமாக இதில் என்னென்னா சன்ஸ்க்ரீன்ஸ் நம்ம எல்லாரும் இந்த வெயில் காலத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். என்ன மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோன்னு எல்லாரும் நம்ம கேட்பாங்க. இப்போது எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. நாட் ஓன்லி வேலைக்கு போகிறவங்க மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ் எல்லாரும் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அல்ட்ராவயலட் ரேஸ் நம்மளுக்கு வருது. ஸோ கண்டிப்பாக நான் வெளியவே போகலையே நினச்சிட்டு சன்ஸ்க்ரீன்ஸ் போடாமல் இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் கண்டிப்பாக போடணும். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன்ஸ், அதாவது UVA அண்ட் UVB ரேஸ் ரெண்டையுமே தடுக்கிற ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன்ஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இன்னும் ஒன்று இருக்குது, SPF சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. எல்லா சன்ஸ்க்ரீன்ஸ்லேயும் அந்த SPF ஒரு நம்பர் எழுதியிருப்பாங்க. 15 குறைந்த அளவு, ஐடியல் ஒரு 30. SPF 30 இருக்கிற சன்ஸ்க்ரீன்ஸை நாம் சூஸ் பண்ணுறது நம்ம எல்லாருக்கும் இந்த ஒரு இந்தியன் செட்டிங்கில் ஒரு ஐடியலாக இருக்கும். இன்னும் 2 வகையான சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ், கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ்னு இருக்குது. அந்த ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சேஃப், குழந்தைங்களுக்கு உரிய சன்ஸ்க்ரீன், ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன், ஜிங்க் ஆக்சைடு, டைட்டேனியம் டை ஆக்சைடு, இந்த மாதிரி இருக்கிற ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைகள் பயன்படுத்தி கொள்ளலாம். நிறையா மதர்ஸ், அதாவது தாய்மார்கள் வந்து கேட்குறாங்க, என்னுடைய குழந்தை ஸ்கூலில் கேம்ஸ் பீரியட், அசம்பிளி இருக்கிறதுனால ஸ்கின் கருத்து போகிறாங்க, என்ன பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ் பீரியடில் கருத்து போகிறாங்க. ஸோ குழந்தைகளும் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸை எப்போ போடுறது, ஐடியலாக நம்ம வெளியே போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஸ்கின்ல சன்ஸ்க்ரீனை போட்டுக்கிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வெளியே போனால் அது ஐடியலாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போய் நம்மளுக்கு அது பாதுகாப்பு கொடுத்துக்கொள்ளும். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிட்டு உடனே வெளியே போனால் அவ்வளோ பிரயோஜனம் இல்லை. இன்னொரு விஷயம், நிறைய பேர் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் போகிறாங்க, ஸ்விம்மிங் போகிறாங்க. குழந்தைகள் இப்போது சம்மர் சீசனில் ஸ்விம்மிங் கேம்ப் எல்லாம் இருக்கும். ஸோ ஸ்விம்மிங் போகிற குழந்தைகள் கண்டிப்பாக சன் டேன் ஆயிடுவாங்க, கருத்து போய் வருவாங்க. ஸோ அதுவும் ஒரு கன்சர்ன். நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, ஸ்விம்மிங் போகிறாங்க என்னுடைய பொண்ணு பையன், என் ஸ்கின் கருத்து போகுது, அதுக்கு என்ன போடலாம்? there is water resistant sunscreens னு ஒரு டைப் இருக்குது. இந்த water resistant sunscreens is available. இந்த ஸ்விம்மிங் போகிறதுக்கு ஒரு half an hour or 1 hour முன்னாடி குழந்தைங்களுக்கு அதை அப்ளை பண்ணிக்கிட்டோன்னா, பெரியவங்க குழந்தைகள் எல்லாருமே போட்டுக்கலாம். ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட அது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு தரும். அதுக்கு மேலே ஸ்விம் பண்ணுறோம்னா இன்னொரு தடவை அதை ரீஅப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சன்ஸ்க்ரீன்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய ஸ்கின்னுடைய ஏஜிங் ப்ராசஸ்
அதை நாம் கொஞ்சம் டிலே பண்ணலாம். ஸ்கின்ல வந்து ஒரு சுருக்கங்கள் விழுறது, ஒரு 30, 35, 40 வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு சுருக்கம் விழ ஆரம்பிக்குது. அதையும் கொஞ்சம் டிலே பண்ணலாம், நாம் தடுக்கலாம். அதை விட முக்கியம் ஸ்கின்ல வந்து ஸ்கின் கேன்சர்ஸ், அந்த மாதிரி அல்ட்ராவயலட் கதிர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வராமல் இருக்கிறதையும் நாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். இந்த தோலில் அப்ளை பண்ணுற சன்ஸ்க்ரீன்ஸ் தவிர ஓரல் சன்ஸ்க்ரீன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம இந்த வெயில் காலத்தில் நம்ம ஸ்கின்னை பாதுகாத்து கொள்ளுகிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுங்கிற ஒரு வைட்டமின் சத்து உடைய சில வைட்டமின்ஸ் இருக்குது, அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பட் நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு பழங்கள், காய்கறிகள், எல்லா கலர்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இந்த நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு நாம் இந்த சம்மர், இந்த வெயில் காலத்தில் ஒரு எப்போதுமே இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். நம்ம கண்டிப்பாக அதிகமாக தரணும். நாம் அது மூலமாக அவங்க ஸ்கின்னை கண்டிப்பாக நம்ம பாதுகாக்கலாம். தேங்க்யூ.